ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெய்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 555 ஏஞ்சல் நம்பர் என்ன காட்டும் நமக்கு அப்படின்னா, எந்த விஷயம் நம்ம கூட எப்போவுமே நிலைச்சிருக்கும், எது நிலைப்பாடு இல்லாத ஒரு விஷயம் அதில் ரொம்ப உங்களோட மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்றதுக்குண்டான கிளாரிட்டியை கொடுக்குறப்போ இந்த 555 ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு அடிக்கடி காட்ட ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட மைண்ட்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் எனக்கு கிளாரிட்டியை கொடுங்கன்னு நினச்சி 555 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. அப்புறம் வரக்கூடிய ஜூலை 23ஆம் தேதி தான், 23ஆம் தேதி ரெய்கி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் ரெய்கி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ரெய்கி லைஃப்பில் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அது நம்ம எங்கெங்கேயோ போய் வேண்டுதல் பரிகாரங்கள் என்னென்னமோ பண்ணுறதுக்கு நமக்கு நாமே ஃபஸ்ட்டு நம்மளோட சக்ராவை கரெக்ட் பண்ணுறது தான் ரெய்கி. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தானாக பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கொட்ட ஆரம்பிக்கும். ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இல்லை நம்பர் 3, இந்த 3ல் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட வேலையில் ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலையில் எந்த மிஸ்டேக்ஸும் நீங்கள் இந்த வாரம் பண்ண மாட்டீங்க. உங்களோட ஒர்க் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உங்களை யாரும் ப்ளேம் பண்ண மாட்டாங்க உங்களோட வேலையில். ஏன்னா வேலைகளில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை அழகாக செதுக்குனா எப்படி இருக்கும், ஒரே கல்லான சிற்பத்தை அதை டேமேஜ் பண்ணாமல் அழகாக வடிவமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நீங்கள் பண்ணக்கூடியது சிறப்பாக இருக்கும். இப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உண்டான அமைப்பு கிரியேட் ஆகும். நீங்கள் காமனாகவே உங்களோட வீட்டில் இருக்கீங்க, இல்லை வெளியூர் போயிருக்கீங்க, வெளிநாடு போயிருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நியூஸ் உங்களை ஹாப்பி பண்ணும். உங்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா ப்ராப்பராக டாக்டர் பார்த்து கண்ணாடி போடுறதா இல்லை வேண்டாமா, இல்லை போட்டிருக்க கண்ணாடியில் பவர் சேஞ்ச் பண்ணுமா, அதெல்லாம் ஒரு ரெகுலர் செக்கப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும். அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட இந்த டைம் பீரியடில் நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும். அவங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதும் நீங்கள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதும் இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். சில விஷயம் உங்களோட கை மீறினதாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஒரு செயலுமே பண்ண முடியாது. உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நினச்சி இந்த வாரம் கவலைப்படுறதோ சோகப்படுறதோ விட்டீங்க அப்படின்னா தானாக உங்களுக்குன்னு உண்டானது உங்களுக்கு கிடைக்க வரப்போயிடும். அதனால கவலைகள் விட்டுட்டு கிடைக்கிறத நினச்சி இருக்கிறத நினச்சி ஹாப்பியாக உங்களோட லைஃப்பை லீட் பண்ணுறது இன்னும் பல மடங்கு இந்த ஹாப்பினஸ்ஸை உருவாக்குறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சிலருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் கொடுக்குற அட்வைஸ்னால அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் ஏற்படும். அதுக்காக அவங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்க சூப்பர் பிரில்லியண்ட், பயங்கர டேலண்டடான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க மாட்டீங்க. உங்களோட ஓன் டேலண்ட், உங்களோட தைரியமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களால் இந்த வாரம் என்னால் முடியாது அப்படின்றதுக்கு உண்டான இதே கிடையாது. ஏன்னா எல்லா வேலையும் நீங்கள் தெளிவாக கிளியராக பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏதாவது ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா உங்களை தேடி தான் வருவாங்க. ஏன்னா உங்களால் அதெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியடு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறீங்க, எழுத போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது. உங்களோட படிப்பில் உங்களோட ஆர்வம் இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லா இருக்குது. உங்களோட கனவுகள் நிஜமாக கூடிய டைம் பீரியட் இப்போ இருக்குது. அது என்ன காரணம்னா உங்களோட டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் எந்த ஏஞ்சல்ஸுன்றது
உங்களோட குல தெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நீங்கள் யாரை வந்து நம்பி வேண்டி இருக்கீங்களோ அவங்க தான். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட பக்கத்துலேயே பெரிய தைரியத்தை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல லோ ஆனீங்க அப்படின்னாலுமே உங்களை சமாதானப்படுத்தி அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி வேலையை பார்க்கணுன்ற ஒரு கைடன்ஸ் வந்து உங்களோட உள் மனசு உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டே இருக்கும். அதனால எங்கேயுமே நீங்கள் லோ ஆக மாட்டீங்க இந்த வாரம். ஏன்னா பிளெஸ்ஸிங்ஸு, ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸு, பட்டர்ஃப்ளைஸ் நீங்கள் பார்க்குறது, இல்லை நீங்கள் ஒரு எதிர்பார்க்காத இடத்துல வந்து காயின் பார்க்கறது, காசு காயின் இருக்குல்ல, அது எங்கேயாவது பார்க்கறது, நீங்கள் எதிர்பார்த்த சில ஒரு விஷயத்த யார் மூலியமாவது உங்களோட காதுக்கு நீங்கள் வந்து கேட்காமலே அவங்க பேசுறது, அதெல்லாம் உங்களுக்கு இப்போ காட்டி கொடுக்கும். அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட கனெக்ஷன்ஸும் கைடன்ஸும் சூப்பராக இருந்துட்டுருக்குன்றது. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட ஒவ்வொரு முடிவுகளும் தெளிவாக எடுப்பீங்க. எந்த குழப்பமும் இருக்காது. குழப்பமெல்லாம் கிளியர் ஆகி இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து கிளியராக இருக்கும். நீங்கள் வந்து உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறத விட அடுத்தவங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட்ஸ் போடுவீங்க. பட் அந்த போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிரும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு ஹாப்பி மேரேஜ் லைஃபாக இருக்கும். உங்களோட குழந்தைங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவீங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் இந்த டைம் பீரியடில் எடுப்பீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் இல்லாத ஹாப்பினஸை வந்து பார்ப்பீங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிய நீங்க ரெயின்போ வந்து சில இடத்துல பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ரெயின்போ கலர்ஸை வந்து நீங்க எங்கேயாவது பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களோட லைஃப் ஆர்கனைஸ்டா இருக்குன்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான். உங்களோட ஒவ்வொரு முடிவுகள்லையும் நீங்க பேலன்ஸ்டா இருந்துருவீங்க. அதாவது உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப பெரிய பேராசையும் இருக்காது, ஆசையே இல்லாமலும் இருக்காது, பேலன்ஸ்டா இருக்கும். அப்ப நீங்க எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு உங்களோட எஃபர்ட்ஸை பெஸ்ட்டாக கொடுப்பீங்க. அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களோட வேலைகளில் உங்களுக்கு ஏற்ற உங்களோட தகுதிக்கேற்ப வேலையும் தகுதிக்குண்டான ஊதியமும் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் நல்லா இருக்குது. இப்போ வந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட படிப்பில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வந்து மைண்ட் ரொம்ப ஜாலி மோட்லேயும் ஏதாவது வெளியே போகலாம், டிவி பார்க்கலாம், ஃபோன் பார்க்கலாம், அதில் வந்து மைண்டு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும். படிக்கிறதுல கொஞ்சம் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து படிச்சிங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு அது சிறப்பான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். இதில் எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் போட்டு தான் ஆகணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த தொந்தரவும் இருக்காது. உங்களுக்குன்னு தேவையான பணம் உங்களோட கையில் இருக்கும். உங்களோட செலவுகளை நீங்கள் திருப்திகரமாக பண்ணுவீங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.